Hi, hello guys, welcome to your learning tutorial. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா program to display the following pattern. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஸ்டார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார், அப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்டார், 4 ஸ்டார், அப்புறம் 5 ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ண போறேன், ஏன்னா நான் இதை வந்து ப்ரோக்ராம்ல போட்டு எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரணும். ஸோ இதுதான் எனக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற ப்ரோக்ராம். இது வந்து நம்ம எப்படி பண்ண அப்படின்னா ஃபார் லூப், வெறும் லூப், வைல் லூப் வச்சு பண்ண போறோம். நீங்க ஏற்கனவே என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்க, தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வைல் லூப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பட் பார்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் சொல்றேன், வைல் லூப் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் வழியாக பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, எனக்கு இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பிரிண்ட் ஆகணும். எங்கள் டிஸ்பிளே இதில் ஸ்டார்ஸ் எனக்கு அப்படியே நான் இங்கே எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால இதை வந்து ப்ரோக்ராம் மூலயமா போடலாம் வைல் லூப் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். எஸ்ன்ற ஒரு, ஏன்னா ஸ்டார்ஸ்ன்றதுனால நீங்கள் நம்ம ஸ்டார்னே கொடுக்கலாம். நான் இப்போ எஸ்ன்னு வெறும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அப்போ தான் வந்து யாரோ புதுசாக இருக்கவங்க இதை பார்க்கும்போது புரியும். ஸோ வந்து நான் எஸ்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அந்த எஸ்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டாரை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். அந்த ஐந்து ஒரு வேரியபிள்ல 1 ஸ்டோர் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ண போறேன், வைல் லூப் யூஸ் பண்ண போறோம். வைல்ல வந்து என்ன பண்ண போறேன்னா ஐ வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 விட எனக்கு ஐ வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். இங்கே வந்து கோலன் வரணும். அண்ட் பிரிண்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எஸ் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா நமக்கு ஸ்டார்ஸ் தானே அவுட்புட்டில் வர வைக்க போகிறோம். அந்த ஸ்டார்ஸை ஒன்று ஒன்றா வந்து மல்டிபிள் பண்ணுறோம். எதை வச்சு அப்படின்னா ஐன்ற அந்த வேரியபிள் கொடுத்தோம்ல ஐ, அண்ட் அதுக்கப்புறம் ஐன்ற வேரியபிள் ஒவ்வொரு தடவையும் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதனால ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எப்படி போட்டிருக்கேன், இது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து எஸ்ல வந்து ஸ்டார் நமக்கு என்ன அவுட்புட்ல வரணும் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு வேரியபிள் கொடுக்கணும், அதில் 1 ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து 1லேருந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். வைல் லூப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்க ஐ இருக்குல்ல, ஐ என்ன கொடுத்துருக்கோம் 1. ஸோ அந்த 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தான் வைல்ல சொல்கிறோம். இந்த மாதிரி கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா சொல்கிறோம் எஸ் பிரிண்ட் பண்ணணும். எஸ்ல என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். எப்படி, இந்த ஸ்டாரை வந்து மல்டிபிள் பண்ணணும், ஐ கூட மல்டிபிள் பண்ணணும். ஐல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 1 ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? அப்போது 1 இன்டூ ஐ என்ன, சாரி, ஸ்டார் இன்டூ 1 என்ன வரும், ஸ்டார் தான் வரும். ஏன்னா ஒரு ஸ்டாரை வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், அந்த ஒரு ஸ்டார் தான் எனக்கு அவுட்புட்டில் வரும். அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார் எனக்கு அவுட்புட்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு சிம்பிள், ப்ளஸ் பேர் தான் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டுன்னு 2 இருக்குது. நம்ம ஒன்று ஆட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் கொடுக்கணும். ஒன்று மைனஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம மைனஸ் கொடுக்கணும். நம்ம 1 அப்புறம் 2 3 4 அப்படின்னு ஒன்று ஆட் ஆகிட்டு தான் போக போகுது. அதனால தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ப்ளஸ் கொடுக்குறோம். இப்போ ஐயில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, ஐயில் வந்து 1 இருக்குது. ஓகேவா? ஐயில் 1 இருக்குது. அந்த 1 வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1. அந்த 1ல் இன்னும் ஒரு 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? 1 ஆட் பண்ணால்
2. ஸோ இப்போ அந்த 2 வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஐயில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஐயில் வந்து திரும்பி இந்த மேலே வைல் லூப்புக்கு வந்து செக் பண்ணும். அந்த வந்து 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, 5 விட கம்மியான்னு பார்க்கும். ஆமாம், 2 வந்து 5 விட கம்மி தானே. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணும், அந்த 2வை ஐயில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எஸ் பிரிண்ட் ஆகும். எஸ் எப்படி பிரிண்ட் ஆகும், அந்த 2 இன்ட்டு எஸ்ல என்ன இருக்குது, ஸ்டார். அப்போ இந்த ஸ்டார் இன்ட்டு 2, அப்போது ஒரு ஸ்டாரை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2 ஸ்டார் கிடைக்கும். அதனால் நமக்கு என்ன 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இப்போ எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்புறம் அந்த 2 கூட என்ன பண்ணிக்கும், திரும்பி 1 ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணால் மொத்தம் 3 ஸ்டார்ஸ் இருக்கும். இதே மாதிரி நமக்கு இந்த வைல் லூப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து லாஸ்ட்டில் வந்து என்ன ஒரு 5 பண்ணிவிட்டு எனக்கு 5 வந்துருச்சுன்னா அந்த 5 வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஐயில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அந்த 5 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்க்கும். ஆமாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சப்போஸ் அங்கே ஈக்குவல் டு இல்லைன்னா இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். நமக்கு 5 ஸ்டார்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. நான் இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுத்ததுனால தான் வந்து எனக்கு வந்து இது ரெண்டுமே 5 வந்து எனக்கு ட்ரூ ஆகும், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஸ்டார் கூட எனக்கு 5ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் கிடைக்கும், 5 ஸ்டார்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 5 ஸ்டார்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட அந்த 5 எடுத்துக்கும். அந்த 5 கூட 1 ஆட் பண்ணிக்கும். 5 கூட 1 ஆட் பண்ணால் 6. ஸோ அந்த 6ஐ வந்து திரும்பி வைல் லூப்புக்கு போய் செக் பண்ணும்போது அந்த 6 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆன்னு செக் பண்ணும். இல்லை, ஏன்னா அது 5ஐ விட கம்மியா 6 இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும், இதோட அந்த கண்டிஷன் வந்து எனக்கு முடிஞ்சு போயிடும். எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகாது. இப்படி தான் ஒரு வைல் லூப் ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அவுட்புட் என்ன வருது பாருங்கள். சூப்பர். எனக்கு வந்து என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்டார், அப்புறம் 4 ஸ்டார், அப்புறம் எனக்கு 5 ஸ்டார் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இதையே வந்து தலைக்கீழே பிரிண்ட் ஆகணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 5 வரணும், அதுக்கப்புறம் 4 வரணும், அதுக்கப்புறம் தான் 3 வரணும், அதுக்கப்புறம் 2 வரணும், அதுக்கப்புறம் 1 வரணும். எனக்கு தலைக்கீழே பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? இதுவரை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அது ஒரு சின்ன சேஞ்ச் தான் அது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இதை தலைக்கீழே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 5 தானே. எனக்கு ஃபஸ்ட்டு 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும், ஐயில் 5ன்றதை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த ஐ வந்து என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 5. அந்த 5 வந்து லெஸ் கண்டிஷனை மாற்ற போகிறோம். ஸோ கண்டிஷன் மாற்ற போகிறோம். எனக்கு எப்படி இருக்கணும், greater than or equal to 1. எனக்கு 1ஐ விட எனக்கு அந்த 5 வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸ்டார் கூட எனக்கு ஐயில் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போது அந்த 5 இன்ட்டு ஸ்டார் என்னன்னா எனக்கு மொத்தம் 5 ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது எனக்கு 4 ஸ்டார் வரணும். அப்புறம் கம்மியாகிட்டே போகுது. ஸோ கம்மியாகிட்டே போகணுன்னா என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், மைனஸ் யூஸ் பண்ணணும். நான் இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு 1 வந்து கம்மி பண்ணிக்கும். 5ல இருந்து மொத்தம் 5 ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டார்ஸில் எனக்கு 1 மைனஸ் பண்ணிவிடும். மொத்தம் 4 ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த 4 ஸ்டார்ஸ் போய் கண்டிஷனில் செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் போன தடவை சொன்னல அந்த ப்ரோக்ராம் மாதிரி தான் இதுவும் சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், பண்ண உடனே எனக்கு ப்ரோக்ராம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எனக்கு 5 ஸ்டார்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் 4 ஸ்டார்ஸ், அப்புறம் 3 ஸ்டார்ஸ், அப்புறம் 2 ஸ்டார்ஸ், அப்புறம் 1 ஸ்டார்ஸ். இதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பரான ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். இதுவரையில் உங்களுக்கு ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.